ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டே. இன்னைக்கு இந்த வீடியோவில் சேமியா பிரியாணி அதுதான் செய்ய போகிறோம். தேவையான பொருள் பாருங்கள். சேமியா, நெய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தயிர், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, புதினா, பீன்ஸ், கேரட், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இந்த பொருளெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட அப்படியே பிரியாணி மாதிரியே தான். பிரியாணிக்கு தேவையான அத்தனை பொருளுமே இதில் சேர்க்குறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ தேங்காய் தான் சேர்க்குறோம். தேங்காய் இதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காயில் செய்யும்போது தான் இந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். இதோட நம்ம நெய்யும் சேர்த்து செய்யும்போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 2 பேக் சேமியா எடுத்துருக்கேன். குத்து விளக்கு அந்த பிராண்டு சேமியா தான். நிதானமாக சிம்மில் வச்சு நல்லபடியாக வறுத்துக்கோங்க. சேமியா வந்து நல்ல கலர் வரணும். அந்த கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுக்கும் போதே அந்த வாசனை, பச்சை வாசனை போய் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அந்த மாதிரி டைமில் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துக்கிறோம். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கேரட், பீன்ஸு வேகிறதுக்குள்ளே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன்னா உருளைக்கிழங்கு வந்து குழஞ்சிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது தக்காளி ஈஸியாக கரைஞ்சிரும். தக்காளி அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா லூஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வரும்போது தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலாவுக்கு பதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மேஷ் ஆகி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். எல்லாம் கலந்து எண்ணெய் வெளியே விட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணால் அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு 1.25 கிளாஸ். நான் அதே மாதிரி 2 பேக் போட்டிருக்கிறதுனால அதாவது 1.5 3 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு அரை எலுமிச்சை பழமும் பொழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஓரளவு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அரிசி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப கரிக்குமே அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு கரெக்டான உப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை கலந்து நல்ல எல்லா இடமும் அந்த தண்ணியில் ஊறுற மாதிரி வச்சுட்டு, தண்ணி ஓரளவு வற்றினதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமே அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், சேமியா உதிரி உதிரியாக ஒன்று ஒன்றா இருக்குது. சாப்பிடவும் பிரியாணி மாதிரி இருக்கும். மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க.
நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.